ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சௌத்த கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் வீட்டிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று, அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற வீட்டிலேயே கரும்பாம்பு ராகு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து, அந்த 4 கூடிய செவ்வாய் பகவானும் 9 கூடிய செவ்வாய் பகவானும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சௌத்த கேந்திர ஸ்தானமான அந்த 4ஆம் வீட்டிலேயே இந்த விருச்சிக மனையில் ஆட்சி பெற்று, அந்த விருச்சிக மனையில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் ராகுபவரம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ரிதவமனையை பார்க்க நிதர்சனமாக ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டார். இந்த ஜாதகர் பெண்கள் வழி ஆதாயத்தை அதிகம் அடையக்கூடியவராகவும், திரைப்படத்துறையில் பணியாற்றும் சுபாவம் கொண்டவராகவும், திரைப்படத்துறையில் பேரும் புகழும் பெற்று மகாராஜாவாய் வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இப்படிப்பட்டவர் திரைப்படத்துறையில் பேரும் புகழும் பெற அவர் சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர் மட்டும் இல்லாமல், அவர் அமாவாசை அல்லது பௌர்ணமி திதியில் பிறந்து அந்த கடகச்சனி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இடத்தில் கடகத்தில் சனி பகவான் அமர்ந்து மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தால், இந்த ஜாதக அரசியலில் மட்டுமில்லாமல் சினிமா துறையில் மட்டுமில்லாமல் அகில உலகமெங்கும் தான் செய்கின்ற தொழில் பேரும் புகழும் பெற்று பெருவாழ்வு படைத்தவராய் வாழ்ந்து மகா சக்கரவர்த்தியாய் வரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஜாதகருக்கு ராஜயோக திசையான குரு திசையோ சுக்கிர திசையோ ராகு திசையோ நடப்பில் வர வேண்டும். இந்த நடப்பில் வர வேண்டிய திசைகள் புஷ்கரவாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த யோக திசையான ராஜ சக்கரவர்த்தி ஆளக்கூடிய இந்த புஷ்கர வம்சம் பெற்ற கிரகங்களின் திசை வரும்போது தான் இவர்கள் மகா சக்கரவர்த்தியாய் வருவது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக இந்த 4ஆம் இடத்திலே உள்ள ராகு பகவான் உச்சம் பெற்று அந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து அந்த ராகு பகவான் வாங்கியிருக்கிற சாரம், குறிப்பாக 5 கூடிய யோகாதிபதி சாரம் விசாகம் 4 என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானின் சாரத்தை பெற்றிருந்தால், இந்த ஜாதக ஆகம விதிகளின்படி அரசாங்க ஐஸ்வர்யங்களை அதிகம் அடையக்கூடியவராகவும், மகா தனப்பருவாய் வாழ்ந்து பூமியில் ராஜயோகங்கள், பதவியோகங்கள், பணக்காரயோகங்களை பெற்று சமுதாயத்தில் அந்தஸ்து படைத்தவராகவும், மகா ஆளுமை ஐஸ்வர்யோகம் பெற்று மகா சக்கரவர்த்தியாக வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பார். இப்படிப்பட்டவருக்கு அந்த 2க்கும் பலனக்கூடிய புதன் பகவானும் புஷ்கரண்ட வாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த அஸ்தம் ஜாதகத்தை பெற்றிருக்கும் பொழுது இந்த ஜாதக மகா சக்கரவர்த்தியாய் வந்து விடுவார். மேலும் அந்த ஜாதகருக்கு சனி பகவான் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 10 கூடியவன் புனர்பூசம் 4 என்று சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் புஷ்கரண வம்சம் பெற்று லக்கண புள்ளியாகவே இருக்கும் கிரகம் புஷ்கரண வம்சம் பெற்று இருந்தால், இந்த ஜாதகர் சொல்ல வேண்டாம், ஒரு கிரகம் புஷ்கரண வம்சம் பெற்றிருந்தால் யோகம் என்பேன், 2 கிரகம் புஷ்கரண வம்சம் பெற்றிருந்தால் ராஜயோகம் என்பேன், 3 கிரகம் புஷ்கரண வம்சம் பெற்றிருந்தால் ராஜாதி ராஜயோகம் என்பேன், 3 கிரகத்துக்கு மேல் அந்த லக்கண புள்ளியும் புஷ்கரண வம்சம் பெற்று நல்ல ராஜயோக திசை புஷ்கரண வம்சம் உள்ள திசையே நடக்கும் பொழுது இந்த ஜாதக ராஜ சக்கரவர்த்தியாய் சபதின் வாதாடும் திறமைப்பட்டவராய் மகா மன்னவராய் அகில உலகம் போட்டு உத்தமராய் அனைவரும் இவரை வணங்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து படைத்தவராய் மகா சக்கரவர்த்தி யோகம் பெற்றவராய் வாழ்ந்து இப்பூமியில் அஷ்டலட்சுமி காட்சியில் வாழ்ந்து மகா சக்தி யோகம் பெற்றவர். இப்படிப்பட்ட ஜாதகத்தை பெற்ற அமைப்பை பெற்ற ஜாதகக்காரர்களே ஜாதகக்காரர்களே ஜாதகக்காரர்களே